Welcome to IK Academy. ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எஸ்ஐ எக்ஸாமுக்காக ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 days தான் நமக்கு பக்கமாக இருக்கு. அடுத்து ஒரு 18 daysக்கு அப்புறம் ஆஃப்டர் 18 days நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அடுத்தடுத்து பழைய இயல்பு நிலைக்கு வந்திருப்பீங்க. நான் இப்போ ரொம்ப வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ளஸ் டெஸ்ட்டும் நிறைய போடணும். நம்ம எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ ரிவிஷன் பண்ணாலும் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கொஷின்ஸ் எக்ஸாம்ல இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இருக்க ஒரே எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல இந்த அட்டம்ப்ட்ல இது எத்தனையாவது அட்டம்ப்டா வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ, இதுதான் உங்களோட ஃபைனல் அட்டம்ப்ட்னு நினைச்சு படிங்க. நிறைய டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம அகாடமிலையும் எஸ்ஏக்காக ஒரு புது டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அதுல உங்களுக்கு 10 கொஷின்ஸ் வந்துடும், செட் ஆஃப் ஃபுல் கொஷின்ஸ். அது கூட உங்களுக்கு கொஷின் டிஸ்கஷன் வீடியோ பிளஸ் ஃப்ரீ சைக்காலஜி கிளாஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனலுக்கு கீழே, நம்ம வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம அகாடமியோட நம்பர் இருக்கும். அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஆஃப்லைன்ல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி டெஸ்ட் போட்டு அதை திருத்தி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்றதுக்காக டைமை விட உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களையும் யோசிச்சு தான் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கொஷின் டிஸ்கஷனுக்கு போயிடலாம், சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் கூட நான் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ இருக்க இந்த 18 daysல எந்த அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு 2 years நோட்டிஃபிகேஷனே இல்லை. இப்போ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா இதில் நம்ம பிசி எக்ஸாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்போ எஸ்ஐ எக்ஸாம்னா ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆகும்போது நம்மளோட கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, டஃப்பான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ எங்க யாரோட திங்கிங் மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்க இடத்துல நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் பிசிக்கல் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸை அதே மெத்தடில் படிங்க. ஸ்போர்ட்ஸா, ஒலிம்பிக் இருக்கா, எப்போ நடந்துச்சு, இந்தியாவுக்கு எவ்வளோ மெடல் வாங்கினாங்க, நம்ம வீரர்கள் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, எதுல ஜெயிச்சாங்க, ஜாவ்லின் த்ரோல என்ன நடந்துச்சு, அடுத்து நம்மளோட கிரிக்கெட் டீம்ல என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க, ஃபைனல் மேட்ச் யாருக்கும் இடையில நடந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய நாடுகளை இப்ப நான் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரஷ்யா உக்ரைன் வார்லாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வார் ரிலேட்டடும் சில இடங்கள்ல வரும்போது இப்ப ரஷ்யாவோட அதிபர் யாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட்டீஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னா டாப் டு பாட்டம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு சிலபஸ்ல எல்லாமே படிக்கணும், பட் ஒரு ஹெட்டிங் வைஸ் படிச்சீங்கன்னா படிக்கிறதுக்கும் ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சரி வாங்க அப்படின்னு நம்ம கொஷின் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Consider the following statements about photosynthesis. ஒளிச்சேர்க்கை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 1. It occurs in the mitochondria of plant cells. இது தாவர செல்களின் மைட்டோகாண்ட்ரியாவில் நிகழ்கிறது. 2. Carbon dioxide and water are raw materials for photosynthesis. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஒளிச்சேர்க்கைக்கான மூலப்பொருட்கள். 3. Oxygen is released as a byproduct. ஆக்சிஜன் ஒரு துணை பொருளாக வெளியிடப்படுகிறது. Which of the above statements are correct? மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 1 and 2 are correct, B 2 and 3 are correct, C 1 and 3 are correct, D all of the above correct அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபைண்ட் பண்ணிடலாமா? It occurs மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் பிளான்ட் செல்ஸ். மைட்டோகாண்ட்ரியால நிகழ்தான்னு கேட்டா இது இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஒளிச்சேர்க்கைகளான மூலப்பொருட்கள், இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சிஜன் ஒரு துணை பொருளாக வெளியிடப்படுகிறது, கரெக்ட் தானே? CO2 எடுத்துக்கிட்டு O2வை வெளியில விடுது. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
இந்த ஒளிச்சேர்க்கை எங்க நடைபெறுதுன்னு யோசிங்க. தாவர செல்களோட மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கல, தாவர செல்களோட இலைகள்ல நடக்குது. பச்சையும் ஒரு துணை பொருளா இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, 6th புக்லயே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எது தப்பு? மைட்டோகாண்ட்ரியா தான் தப்பு. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது எதுக்கு வருது? விலங்கு செல்க்கு வரக்கூடியது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the chemical formula of common salt is பொதுவான உப்பின் வேதியியல் சூத்திரம் என்ன? என்னது? சோடியம் குளோரைடு. சோடியம்னா என்ன மார்க் பண்ணுவோம்? Na. குளோரைட்னா Cl. அப்ப NaCl. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, who is known as the father of modern physics? நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A கலிலியோ கலிலி, B ஐசக் நியூட்டன், C ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், D மைக்கேல் பாரடே. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவங்க தான் நவீன இயற்பியலோட தந்தை. ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஐன்ஸ்டீனோட ஃபார்முலாஸ் தான் அதிகமா யூஸ் பண்றோம். நவீன இயற்பியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். விச் கேஸ் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ரெஃப்ரிஜரேஷன்? குளிர்பதனத்துக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் வாயு எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ ஆக்சிஜன், பி கார்பன் டை ஆக்சைடு, சி அமோனியா, டி மீத்தேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் என்ன கரெக்டான ஆன்சர்? கண்டிப்பா ஆக்சிஜன் பயன்படுத்த மாட்டாங்க. கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் இருக்கு. மீத்தேன் வாய்ப்பில்லைன்னு சொல்லி நம்மளே ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் பியா சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்போம். கண்டிப்பா பி இல்லை, ஆப்ஷன் சி தான் இங்க யோசிக்க வேண்டிய விஷயம். ஆப்ஷன் சி அமோனியா பயன்படுத்துறாங்க. அது வெளியிடக்கூடிய வாயு என்னது? குளோரோஃப்ளோரோ கார்பன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு என்ன பண்ணும்? 1,00,000 O3, அதாவது ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்டிங் சம்டைம்ஸ் கேட்கலாம். அதாவது ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும்? 1,00,000 ஓசோன் மூலக்கூறு. அப்ப எவ்வளவு ஹார்ம்ஃபுல் பாருங்க. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு. பூஞ்சைகளை பற்றிய ஆய்வு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ வைராலஜி, பி மைக்காலஜி, சி என்டோமாலஜி, டி பாக்டீரியாலஜி. ஆப்ஷன் ஏ வைராலஜி, பி மைக்காலஜி, சி என்டோமாலஜி பூச்சியியல், தமிழ்ல டி வந்து பாக்டீரியாலஜி. வைராலஜி வருமா? வராது இல்லைங்களா? வைராலஜி வராது. என்டோமாலஜி அது ஒன்றும் பூச்சி கிடையாது, அப்ப வராது. நமக்கு அது மைக்காலஜியா பாக்டீரியா வேணா? பூஞ்சையும் ஒரு பாக்டீரியா தானே அப்படின்னு யோசிப்போம், பட் கிடையாது. மைக்காலஜி தான் பூஞ்சைகள் பற்றிய ஆய்வை படிக்கிறது, பிளஸ் அதோட ஆய்வு ரிசர்ச் எல்லாமே மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. விச் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் பிரைன் கண்ட்ரோல்ஸ் பேலன்ஸ் அண்ட் போஸ்டர்? மனித மூளையின் எந்த பகுதி சமநிலை மற்றும் தோரணையை கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ செரிபரம், பி செரிபெல்லம், சி மெடுலா, டி ஹைப்போதலாமஸ். ஆப்ஷன் ஏ பெருமூளை, பி சிறுமூளை, சி மெடுலா, டி ஹைப்போதலாமஸ். நம்மளுடைய உணர்ச்சிகள் இது எல்லாமே வந்தாலே நமக்கு என்ன வந்துடணும்? சிறுமூளை. அதாவது செரிபெல்லம் தான் நம்மளுடைய அனைத்து உணர்ச்சிகள், ஞாபகத்திறன் எல்லாமே சிறுமூளை தான். ஸோ ஆப்ஷன் பி. கண்ணு மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின். அந்த அளவுக்கு நம்ம படிச்சாலாம் வீணா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. The device used to measure atmospheric pressure is. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுத்தப்படும் சாதனம் என்னன்னு கேட்கிறாங்க. அழுத்தம். ஆப்ஷன் ஏ வெப்பமானி, பி காற்றழுத்தமானி, சி அனிமோமீட்டர், டி ஹைக்ரோமீட்டர். கண்டிப்பா வெப்பமானி வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது என்னது? வெப்பத்தை அளவிடுது. தெர்மல் வந்து வெப்பம். அடுத்த ஹைக்ரோமீட்டரும் வராது. இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆப்ஷன் பியா சியா? இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து எடுக்கலாமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வளிமண்டல அழுத்தம். ஸோ அழுத்தம்னாலே ப்ரெஷர் வந்துச்சு. அப்ப காற்றழுத்த வளிமண்டலம்னா என்ன? காற்றுக்குள்ள நிரம்பியது தானே வளிமண்டலம். அப்ப காற்றழுத்தமானி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்க. The first manned mission to land on the moon was. சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதர் பயணம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ அப்போலோ 9, பி அப்போலோ 11, சி அப்போலோ 12,
டி அப்போலோ 13. கரெக்டான ஆன்சர் என்ன? அப்போலோ 11. குச்சி மனுஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 தான் சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனித பயணம். 9th கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பிளட் குரூப்ஸ். 1. Blood group O is a universal donor. Right தானே? O தான் யுனிவர்சல் டோனர். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 is right. ரத்தக்குழு O என்பது உலகளாவிய நன்கொடையாளர். அப்ப கரெக்ட். அவங்க உலகளாவிய நன்கொடையாளர் தான். அவங்களுக்கு O பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான் கொடுக்கணும். செகண்ட், பிளட் குரூப் AB is a universal recipient. ரத்தக்குழு AB என்பது ஒரு உலகளாவிய பெறுநர். கரெக்ட் தான். ஏன்னா ஏபிக்கு எந்த வகை ரத்தமும் பொருந்தும். அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இங்க கரெக்ட் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன், RH ஃபேக்டர் இஸ் ரிலேட்டட் டு பர்சன் ஆஃப் எ புரோட்டீன் ஆன் ரெட் பிளட் செல்ஸ். RH காரணி இரத்த சிவப்பணுக்களின் புரதம் இருப்பதோடு தொடர்புடையது. கரெக்ட். மேற்கூறிய கூற்றில் எது சரியான? விச் ஆஃப் தி அபவ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. என்னது? 3மே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. Which reference to Newton's laws of motion? Consider the following. நியூட்டனின் இயக்க விதிகளை பொறுத்தவரை பின்வருவனவற்றை கவனியுங்கள். 1. ஸ்டேட்மெண்ட் 1. A body continues in its state of rest or uniform motion unless acted upon by an external force. வெளிப்புற விசையால் செயல்படாவிட்டால் ஒரு பொருள் அதன் ஓய்வு நிலையில் அல்லது சீரான இயக்கத்தில் தொடர்கிறது. அடுத்து, second, the rate of change of momentum is proportional to the applied force. உந்தமாற்ற விகிதம் பயன்படுத்தப்படும் விசைக்கு விகிதாசாரமாகும். Third, every action has an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உண்டு. மேற்கூறியவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 3மே கரெக்ட். அப்படியே இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3மே இங்கே கொடுத்துட்டாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 15 to 18 டேஸ் இருக்கு. நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ல நம்மளோட நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ், கரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கும் கொஸ்டின் பேப்பரை டீல் பண்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நீங்க நிறைய கொஸ்டின்ஸை வந்து டீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும். ஓகே, ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிள் புரிஞ்சிருப்போம். அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு தோணும் இன்னும் கொஞ்சம் அந்த ஆங்கிளோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட கிளாரிட்டி ஆஃப் ஆங்கிளே வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் நிறைய டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க இல்ல, அதான் 2வது விஷயம். எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டீல் பண்ணிட்டே இருங்க. டெய்லி கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் இருக்கு. விருப்பப்படுறவங்க நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம அகாடமியோட நம்பர் இருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து கேளுங்க, ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே டெஸ்ட் இருக்கும். பிளஸ் ஃப்ரீ சைக்காலஜி கிளாஸ் இருக்கு. கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ உடனே அப்லோட் ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற இந்த டேஸ்ல டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க டீல் பண்ணா கூட கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க ஒரு இந்த 15 நாள்ல டீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. பிசிக்கலையும் சரி மென்டலையும் சரி கொஞ்சம் காமா அப்படியே ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. வார்ம் வாட்டரா குடிங்க. அதுதான் பெஸ்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. உடம்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப லாங் டிராவல் தான் எக்ஸாம் சென்டர்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் இன்னும் வரலதான், பட் எங்க போடுவாங்கன்னு தெரியாது, நியரோ லாங்கோ. பட் பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பையும் பார்த்துக்கோங்க.
மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.